unboxing video நம்ம iPhone 14 Pro Max என்ன பியூட்டி அப்படின்னா பாருங்க லோகோ சூப்பராக இருக்குது லோகோ பளிச்சுன்னு இருக்குது சிம் கார்டு ஸ்லாட் இருக்காது கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு funEditsTamil. இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு என்னங்க, போன வீடியோவில் வந்து ஆப்பிள் iPhone 14ம் iPhone 14 Pro Max வாங்கின வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அதுமோட தொடர்ச்சியான வீடியோ தான். எஸ், அன்பாக்சிங் வீடியோ iPhone 14 Pro Max அன்பாக்சிங் வீடியோ. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபோன் வாங்கியாச்சு, பர்பிள் கலர். இதை தாங்க நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இங்கே பாருங்கள், iPhone 14 Pro Max பார்க்குறீங்களா? இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இங்கே ஐஃபோன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து எங்கேயுமே கலர் மென்ஷன் பண்ணல. ஃபாண்ட்லேயே வந்து அந்த கலரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறாங்க. இது ஒன்று. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் லோகோ, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு அன்பாக்ஸ். ஓகே, இதாங்க பாக்ஸே வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எங்கேயுமே இங்கே வந்து பிளாஸ்டிக் ரேப்பே யூஸ் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ட்போர்ட். கோ க்ரீன் கான்செப்டுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. எங்கேயுமே பிளாஸ்டிக்கை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், உள்ள பாக்ஸ் ஓப்பன் பண்ணதையுமே பார்த்திங்கன்னா ஃபோன் பயங்கர ஷைனியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே 3 கேமரா, லோகோ பளிச்சுன்னு இருக்குது. இங்கே வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கானுங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இது உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடுத்ததை பார்த்திங்கன்னா இது வந்து கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன மெனுங்கிறது கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை இதில் பெருசாக, இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. சார்ஜிங் ஒயர் தான் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, அந்த ப்ளக்கு தரல, அது நம்ம தனியாக வாங்கணும். சரிங்களா? இது ஒன்று. அது போக இப்போ ஃபோனுக்குள்ளே போயிட்டோம்னா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து பெருசாக என்ன கொடுத்துருக்கானுங்க அப்படின்னா, ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷிங் சைடு எல்லாமே வந்தது. iPhone 13 ப்ரோவுக்கும் 14 ப்ரோவுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பெருசாக டிசைன் வைஸில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒன்று இந்த கேமராவோட இது இருக்குது பார்த்திங்களா, இந்த இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து 48 மெகா பிக்சல் வரை கவர் ஆகும். அதுக்காக இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்க. மற்றபடி டிசைன் எல்லாமே சேமு. அப்புறம் இங்கே யூஎஸில் பொறுத்தளவுக்கு, யூஎஸில் ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றே இந்த இது இருக்காது, சிம் கார்டு ஸ்லாட் இருக்காது. பட் இந்தியா ஃபோனில் வந்து சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் யூஎஸில் வந்து சிம் கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் சிம் போட முடியாது. ஸோ நம்ம நெட்ஒர்க்கு கூப்பிட்டு ஏடிஎன்டிஓ, வெரிசானோ இல்லை T-Mobile எதுக்கு வேணால் கூப்பிட்டு நம்ம சிம்மை வாங்கிட்டோம்னா இந்த சிம் இதில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சிம் வந்து நம்ம இந்த ஃபோனில் ஆக்டிவேட் பண்ணணும். சப்போஸ் இங்கே யூஎஸில் வாங்குறவன் இந்தியா வந்து அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஜியோ வந்து நம்ம சிம் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ நம்ம அங்கே சிம்மை வாங்கி, ஜியோவோட சிம்மை வாங்கி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன் பண்ணோம்னா ஆப்பிள் லோகோ வருது. பாருங்க, ஆப்பிள் லோகோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைனமிக் ஐலாண்ட். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து டைனமிக் ஐலாண்டு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர். இங்கே முதல்ல டைனமிக் ஐலாண்டுங்கிற ஃபியூச்சர் கிடையாது. பட் இந்த iPhone 14 ப்ரோவில் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். பட் நீங்கள் மூவி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு இடையில நிற்கும். ஸோ அது ஒரு மேபி கொஞ்சம் நாளில் உங்களுக்கு அது பழகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வருது. ஸோ குயிக்காக வந்து நம்ம ஹலோ வந்து ஸ்வைப் பண்ணோம்னா என்ன லாங்குவேஜ் கேட்குது, இன்ஸ்டாலு. ஸோ இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம யூஎஸ் இருக்கிறதுனால, ஸோ இங்கே பாருங்கள், கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸு. குயிக் ஸ்டார்ட் கேட்குறாங்க. பிரிங் யுவர் இது செட்டப் மேனுவலி. ஓகே, நெட்ஒர்க் செட்டப் பண்ண சொல்கிறான். நாம் வந்து நம்ம நெட்ஒர்க்கை செட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு.
இப்போ ஐஃபோன் 14 வந்து என்னென்ன இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம. ஸோ இந்த ஆப்பிள் 14 ப்ரோவில் வந்து ஒரே ஒரு அட்வான்டேஜ் பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ், இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு நெட்ஒர்க்கே இல்லைன்னா கூட நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, அங்கே வந்து செல்லுலார் நெட்ஒர்க் இல்லைன்னா கூட இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ்ங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் வந்து எமர்ஜென்சிக்கு அமைச்சிடும். ஸோ அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன் பிளாக் அவுட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து இம்மீடியட்டாக நம்ம வேணாங்கும் போது நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ பண்ணலையோ இம்மீடியட்டாக ஃபோன் வந்து டிம் ஆகிக்கும் ஸ்க்ரீனு. அதனால வந்து பேட்டரி லைஃப் சேவ் ஆகுதுன்னு சொல்கிறான். ஸோ அடுத்தது உள்ளே போவோம். அப்படியே செட்டப் போயிட்டுருக்கேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. இது வந்து ஐக்ளவுட்லேருந்து எனக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிட்டுருக்குது, பேக்கப் ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பழைய ஃபோனில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து இந்த ஃபோனுக்கு மாறிட்டுருக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஆனால் இதில் என்னென்ன கலரில் கொடுக்குறான் அப்படின்னா, டீப் பர்பிள் கலர், அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இந்த கலர் தான் டீப் பர்பிள். அது போக கோல்டு ஒன்று இருக்குது, சில்வர் ஒன்று இருக்குது, ஸ்பேஸ் பிளாக், 3 கலர் இருக்குது. அடுத்தது ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஜிட் கொடுத்துருக்கான். இதில் போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே போகிறீங்கன்னா எந்த மாதிரி ஃபாண்ட் வேணும் உங்களுக்கு பாருங்கள், எந்த மாதிரி ஃபாண்ட் வேணும், ஃபாண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம என்ன கலர் வேணுமோ இதுக்கு தகுந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் எனக்கு வேணும், இந்த ஃபாண்ட் வேணும், இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இது ஒன்று. ப்ளஸ் உங்கள் ப்ரொஃபைலை வந்து சூப்பராக கஸ்டம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எதெல்லாம் உங்கள் ப்ரொஃபைலில் வேணும், காலண்டர் வேணுமா காலண்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி விஜிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், செட்டஸ் வால்பேப்பராக கேட்குறான். எஸ் கஸ்டமைஸ், இது வேணுமா அப்படின்னா உங்களுக்கு வால்பேப்பராக செட் ஆகிடும். பாருங்கள், ஆப்பிள் 14 ப்ரோவில் வந்து இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். இங்கே 4 கலர் இருக்குது. பர்பிள், டீப் பர்பிள், எல்லோ, ஒயிட்டு, க்ரே. கிளாரிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ஃபோன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ கேமரா கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த டைனமிக் ஐலைன் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேஜிக்கல் ரிமூவ் டு இன்ட்ராக்ட் வித் ஐஃபோன்னு சொல்லிட்டு. இது வந்து இங்கே உங்களுக்கு கால் வந்தாவோ இல்லை ஏதாவது பாட்டு பாடினாவோ இந்த டாப் ஆங்கிள் இங்கே இருக்கிறது தெரியும். அடுத்தது வந்து எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் வயா சேட்டலைட், இதுதான் வந்து மெயின் ஃபியூச்சர். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து வண்டி வந்து நீங்கள் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உங்களால் ஃபோன் பண்ண முடியாதனாவே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து லோக்கல் எமர்ஜென்சி நம்பருக்கு ட்ரிகர் ஆகிடும். ஈவன் தோ உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லைன்னா கூட சேட்டலைட் மூலிமா கனெக்ட் ஆகி போயிடும். அது ஒன்று. கிராஷ் டிடெக்ஷன், அதை தான் இங்கே சொல்லியிருக்கான் பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம எங்கேயாவது நெட்வொர்க் இல்லாத இடத்துல போனால் கூட சேட்டலைட் கூட கனெக்ட் ஆகும். இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் வந்து 48 மெகா பிக்சல் கேமரா, மெயின் கேமரா வந்து இது அப் டு 4x ரெசல்யூஷன், இது ஒன்று சூப்பர். சினிமேட்டிக் மோடு 4K வந்து 24 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா A16 பயானிக் சிப்பு. இது வந்து 13லலாம் பார்த்திங்கன்னா A15, இதில் வந்து A16 அப்கிரேட் பண்ணிக்கிறானுங்க சிப்பு. இதனால் வந்து மச் ஃபாஸ்டராக இருக்குது. அப்புறம் வந்து அமேசிங் ஆல் டே பேட்டரி லைஃப். இது வந்து நீங்கள் சப்போஸ் வால்பேப்பர் அது இதெல்லாம் செட் பண்ணியிருக்கீங்க, ஃபோனை கீழே வச்சிடுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆகிக்கும். ஸோ தட் பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து சிராமிக் ஷீல்டு, இந்த இது வந்து இந்த கிளாஸ் வந்து சிராமிக் ஷீல்டு முன்னாடி இருக்கிறது,
அது வந்து என்னென்னா வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறான். அதுபோக வந்து 14 ப்ரோ வந்து 6.1 இன்ச்சு ஆஸ் லைக் 13. இது ப்ரோ மேக்ஸ் வந்து 6.7. இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. 13க்கு 14க்கு பெரிய சைஸ் வைஸோ டிசைன் வைஸ் பெரிய வித்தியாசம் இல்லை. ஒன்லி வந்து ஃபியூ அப்கிரேட்ஸ், ஆப்பில் வந்து அப்கிரேட் இருக்குது, கேமரா அப்கிரேட் இருக்குது, எஸ்ஓஎஸ் ஃபீச்சர் இருக்குது, இதெல்லாம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனோட ரேட்டு இப்போ ஐஃபோன் ஓட ரேட் வந்து $800 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஐஃபோன் 14 வந்து $800 ஸ்டார்ட் ஆகுது. ஐஃபோன் ப்ரோ வந்து $1000, அதாவது வித்தவுட் டேக்ஸ் யூஎஸில் $1000. ப்ரோ மேக்ஸ் போனீங்கன்னா ஒரு $100 ஜாஸ்தியாக இருக்கும். மினிமம் வந்து 128 ஜிபிலேருந்து தான் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டு ஸ்லாட் இருக்காது. இங்கே வந்து இசிம் கான்செப்ட்டு. இந்தியா ஃபோனில் வந்து சிம் கார்டு இருக்குது. பட்டு மற்றபடி இந்த பட்டன்ஸு, இது வந்து வால்யூம் பட்டன்ஸு, இங்கே ஆஃப், இது சைலண்ட் மோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சேம் தான். டிசைன் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்குங்க, இது பாருங்கள். ஸோ இதில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இதுலேருந்து போடுறேன். மேபி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸும் ஹைப்பு கொடுத்தீங்க, பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, எஸ் 13க்கும் 14க்கும் ஒரு சின்ன வேரியேஷன் தான் இருக்குது. மெயின் ஃபீச்சர் வந்து டைனமிக் ஐலாண்டு, அதுபோக வந்து கேமரா ப்ளஸ்ஸு A16 பயானிக் சிப்பு அண்டு எஸ்ஓஎஸ் டிடெக்ஷன். இந்த 4 வந்து ஃபியூச்சரை அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து 13க்கும் 14க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் எப்போவுமே வந்து அப்கிரேட் பண்ண அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் கொடுத்துட்ருப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்கான், சார்ஜிங் அந்த இது கொடுக்கல. சார்ஜிங் இது வந்து நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கணும். புது சட்டை மாற்றிட்டு வந்த மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்க. பட் நல்லாயிருக்கு. ஆப்பிள் ஃபோன் லவ்வர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக இந்த இது பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பட் விலை இந்தியாவில் வந்து கொஞ்சம் இது காஸ்ட்லி கம்பேர்ட் டு யூஎஸ். இந்தியாவில் காஸ்ட்லி, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுதான் நம்ம ரிவ்யூ பண்ணேன். ஐஃபோன் 14 மேக்ஸ் ப்ரோ வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் அதே தான். என்னடா வீடியோ இன்ட்ரோடக்ஷனில் வந்து ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தேன், இப்போ ஒயிட் கலர் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. ஐஃபோன் 13க்கு ஐஃபோன் 14க்கு சின்ன வேரியேஷன் என்ன பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் 13, 14 வந்து டிசைன் வைஸ் பெரிய சேஞ்ச் இல்லை. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் டைனமிக் ஐலாண்டு, 48 மெகா பிக்சல் கேமரா, எஸ்ஓஎஸ் டிடெக்ஷனு, அவ்வளோதான். மெயினாக இதுதான் அப்கிரேட் பண்ணியிருக்கானுங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஷ் டிடெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சரு. டிசைன் வைஸ் பெரிய சேஞ்ச் இல்லை. 13 ப்ரோ மேக்ஸுக்கும் 14 ப்ரோ மேக்ஸுக்கும் டிசைன் வைஸ் பெரிய சேஞ்சு கிடையாது. ஒரு கலர் வந்து ஒன்று நல்லதாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் போடுங்க. இது போல் வந்து யூஎஸ் vlogs நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை வந்து போடுங்க. மேபி நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. See you in next video. Bye.